ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த உலகம் பல வினோதமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது. இந்த உலகத்தில் நம்மளில் பல பேர் பலவிதமான வினோதங்களை பார்த்துருப்போம். வினோதங்கள்னு சொல்கிறத விட பலவிதமான ஆச்சரியமான விஷயங்களை பார்த்துருப்போம். அதுலேயும் மிக முக்கியமாக நம்ம இயற்கையை ஒத்து பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். கடவுளுடைய படைப்பு இவ்வளவு அழகானதான்னு நம்மளில் பலரும் ஆச்சரியப்பட்டும் இருப்போம். லைஃப்பில் ஒரே ஒரு டைம் ஆச்சும் இயற்கையை பார்த்து ஆச்சரியப்படாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லலாம். வானம் ஏன் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, சூரியன் ஏன் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, கடல் ஏன் இவ்வளவு ஆழமாக இருக்குன்னு நம்மளில் சில பேர் சில விஷயங்களை கண்டு நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். இந்த பூமியில் சூரியன் தான் பவர்ஃபுல்லான லைட்டிங் சிஸ்டமே. சொல்லப்போனால் நம்மளோட வாழ்க்கையே சூரிய ஒளியில் தொடங்கி சூரிய ஒளியில் தான் முடியுதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் சூரியன் உதிக்கிறப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவினிங் சூரியன் மறையிறப்போ நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் ஒரு சில நாடுகளில் சூரியன் மறையவே மறையாதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தோட ஆர்டிக் சர்க்கிள் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த நார்வே. இந்த கண்ட்ரியை நள்ளிரவில் சூரியன் உதிக்கிற நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில் மே மந்த் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை மந்த் வரைக்கும் 76 நாட்கள் சூரியன் மறையவே மறையாதாம். ஒரு நாளைக்கு சுமார் 20 மணி நேரம் சூரிய வெளிச்சம் நேரடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வடதுருவத்தில் வாழக்கூடிய மக்கள் யாருமே அங்கே வசிக்கிறது இல்லையா. இந்த பகுதியில் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 10லிருந்து ஆகஸ்ட் 23 வரைக்கும் சூரியன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குமாங்க. ஒரு நிமிஷம் கூட மறையாதான். அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் இவங்களுக்கு இரவுன்றதே கிடையாதான். இதான் பார்க்க போகிறோம். ஐஸ்லாந்துன்றது ரொம்பவே அழகான ஒரு கண்ட்ரிங்க. இந்த கண்ட்ரி யூரோப்பியன் காண்டினென்ட்டில் பிரிட்டனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவுன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் மே 10லிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் சூரியன் மறையவே மறையாதான். இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் அந்த நாட்டில் மவுண்டன் கிளைம்னு சொல்லப்படுகிற மலையேறுதல், ஃபாரஸ்ட் அனிமல்ஸை பார்க்குறது, குகைவாசம், சைக்கிளிங், நேஷ்னல் பார்க்ஸை போயிட்டு விசிட் பண்ணுறது போன்ற விஷயங்களை அந்த நாட்டு மக்கள் பண்ணுவாங்களாம். போகிறது கனடா கண்ட்ரியை தான். இந்த நாட்டில் பெரும்பாலான இடங்கள் பனியால் மூடப்பட்டிருக்கான். வருஷம் ஃபுல்லாகவே இந்த நாட்டில் ஸ்னோஃபாலிங் இருக்குமா. இந்த நாட்டோட வட துருவத்தில் இருக்கக்கூடிய இனுவிக் அப்படின்ற பிளேஸில் கோடை காலத்தில் முதல் 5 நாட்கள் சூரியன் மறையாமல் அப்படியே இருக்குமா. இவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைஞ்ச இந்த 3 கண்ட்ரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.